வணக்க மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் என்னதான் கட் ஆஃப் வரும், அஃபிஷியலான ஆன்சர் கீஸ் நமக்கு எப்போ வெளியிட போகிறாங்க, இதை குறித்து சில முக்கியமான தகவலை பார்க்கலாம். மேலும் பார்த்திங்கன்னா ரிசல்ட்டில் பல தரப்பட்டவர்களுக்கு பார்த்திங்கன்னா குழப்பங்கள் இருக்குது. ஸோ நிறைய பேர் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்ட்ரா மதிப்பெண்கள் வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்படி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் அங்கங்கே பார்த்திங்கன்னா பல தரப்பட்ட கேள்விகள் மட்டும்தான் இருக்கே தவிர ப்ராப்பராக எதுவுமே இதுவரை இல்லை. ஸோ சிவி லிஸ்ட்டு உடனடியாக வெளியிடுவாங்களா, இல்லை கொஞ்சம் கால தாமதம் ஏற்படுமா? ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் அந்த ஃபைனலான கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்ன தான் சார் இருக்குது, அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இறுதியாக இந்த கட் ஆஃப் மார்க் வந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக பார்த்திங்கன்னா பணி வாய்ப்பு அப்படின்றது கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிடுறேன். இந்த ரிசர்வேஷன் கோட்டா பார்த்திங்கன்னா நோட் பண்ணிக்கணும். நீங்கள் இந்த பிஎஸ்டிஎம்க்கு 20% ரிசர்வேஷன் இருக்குது. உமன் ரிசர்வேஷன் 30%, எக்ஸர்வீஸ்மேனுக்கு 5%, டெஸ்டியூட் விடோவுக்கு 3%, டிஃபரன்ஷியல் ஏபிள்டுக்கு 4% ரிசர்வேஷன் கோட்டா. ஸோ மேபி இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு சான்சஸ் இருக்குது வேலை கிடைக்க, மதிப்பெண்கள் கம்மியாக இருந்தால் கூட. ஸோ ஜூனியர் அசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா ஒரு 2500 வேகன்சிஸ் இருக்குது. டைப்பிஸ்ட் டைப்பிஸ்ட் எல்லாமே ஒரு 1400 வேகன்சிஸ் இருக்குது. விஓ பார்த்திங்கன்னா ஒரு 1395 வேகன்சிஸ் அப்படி தான் இருக்குது. ஸோ இப்படி எல்லாமே வேகன்சி எல்லாமே அங்கங்கே ஸ்பில் பண்ணி ஆகிறப்ப ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா என்ன மதிப்பெண் என்ன கம்யூனிட்டிக்கு எங்கே உங்களுக்கு வரும் அப்படின்ற மாதிரி கேள்விகள் வந்துட்டே தான் இருக்குது. ஸோ ஒரு ஹையஸ்ட் மதிப்பெண்கள் இந்த ஆண்டோடைய ஹையஸ்ட் மதிப்பெண்கள் 249. ஓகேங்களா? ஸோ ஏன் இந்த இடத்துல 249 வரலன்றதுக்கு உண்டான சந்தேகம் பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் மதிப்பெண்கள் ஒரே ஒருவர் மட்டும்தான். அதனால் அது நம்ம விட்டுறோம். ஸோ இந்த ரேஞ்ச் ஆஃப் கட் ஆஃபில் இருக்கிறவங்களுடைய மதிப்பெண்களுடைய எண்ணிக்கை அதிகம். ஸோ இந்த 230 இருக்கிறவங்களுடைய ரேஞ்ச் ஆஃப் கட் ஆஃப் அதிக பேர் இருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த கட் ஆஃப் ப்ரிடிக்ஷனே நடந்திருக்கு. ஸோ கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் 300 மதிப்பெண்களுக்கு இவ்வளோ மதிப்பெண்கள் நீங்கள் பெற்றிருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் உங்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்படுவீர்கள். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் நிறைய பேர்த்துக்கு இந்த டைம் பார்த்திங்கன்னா பணி வாய்ப்பு கிடைக்கும். 4662 அப்படின்ற வேகன்சிஸ் தாங்க இருக்குது. ஸோ அந்த 4662 வேகன்சிஸ் உயர்த்தப்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மக்களே. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் எவ்வளோ மார்க் எடுத்தால் உங்களுக்கு வேலை உறுதி. ஸோ இது எல்லாமே நீங்கள் ரிசல்ட் எல்லாமே இன்னும் பார்க்கலாம், ரிசல்ட் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, இதில் டோட்டலாக உங்களுடைய மதிப்பெண்கள் பட்டியலில் என்ன சேஞ்சஸ் இருக்கோ, என்ன கம்யூனிட்டிக்கு என்ன ரேங்கில் உங்களுக்கு நீங்கள் வரப்போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க குரூப் 4உடைய ரிசல்ட்ஸ் எல்லாமே நமக்கு பப்ளிஷ் ஆகிருக்கு. ஸோ ரிசல்ட்டுடைய அனாலிசிஸ் தான் நம்ம பார்க்குறோம். நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா வாய்ப்பு கிடைக்கல. ஸோ குரூப் 4ல் பாஸ் பண்ணவங்க அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ கட் ஆஃப் நான் உங்களுக்கு அதுக்கு முன்னாடியே சொல்ல போகிறேன். கம்யூனிட்டி வைஸாக ஓசி பார்த்திங்கன்னா 230, உமன்ஸ் 225, பிஎஸ்டிஎம் ஜென்ரல் 215, உமன்ஸ் 210, பிடபிள்யூடி எக்ஸர்வீஸ்மேன் டிரான்ஸ்டியூட் வந்தால் 205ங்க. அதே மாதிரி பிசி கம்யூனிட்டிக்கு ஜென்ரல் 225, உமன் 220, பிஎஸ்டிஎம் 215, பிஎஸ்டிஎம் உமன் 200, பிடபிள்யூடி 195. அடுத்து பிசி முஸ்லீமுக்கு ஓசி 220, உமன்ஸ் 215, பிஎஸ்டிஎம் 210, பிஎஸ்டிஎம் உமன் 205, பிடபிள்யூடி 200. ஸோ எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு ஓசி 210, உமன்ஸ் 205, பிஎஸ்டிஎம் ஜென்ரல் 200, பிஎஸ்டி உமன் 195, பிடபிள்யூடி 190. அடுத்து எஸ்சிக்கு ஓசி 205, உமன்ஸ் 200, பிஎஸ்டிஎம் 195, பிஎஸ்டிஎம் உமன் 190, பிடபிள்யூடி எக்ஸர்வீஸ்மேன் 185ங்க. அடுத்து எஸ்சிஏ ஓசிக்கு 200, உமன்ஸுக்கு 195, பிஎஸ்டிஎம் ஜென்ரல் 190, பிஎஸ்டிஎம் உமன் 185, பிடபிள்யூடி 180ங்க. அடுத்து எஸ்டிக்கு ஜென்ரல் ஓசிக்கு 195, உமன்ஸுக்கு 190, பிஎஸ்டிஎம் ஜென்ரல் 185, பிஎஸ்டிஎம் உமன் 180, பிடபிள்யூடி 175ங்க. ஸோ இது குரூப் 4ல் இந்த மதிப்பெண்கள் எடுத்தால் பாஸ் பண்ணவங்க அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சான்றிதழ் சரிபார்ப்புக்கு சேஃபாக தயாராகிக்கோங்க. ஸோ இப்போ இதுதான் இந்த இருக்கிறது தான் சேஃப் ரேங்க் டீட்டெயில் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த மதிப்பெண்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா சேஃப் ரேங்க்கு. ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா பெரிய லெவல் கட் ஆஃப் எல்லாம் கிடையாதுங்க. ஸோ ரொம்ப லோயஸ்ட்டான கட் ஆஃபில் தான் இந்த டைம் பார்த்திங்கன்னா ஸ்டேட் 2, ஸ்டேட் 2, ஸ்டேட் 3 இந்த மாதிரி கம்யூவல் ரேங்க்கில் பார்த்திங்கன்னா ஸ்டேட் லெவலில் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸ்டேட் லெவல் ரேங்க் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 249 மட்டும்தாங்க. ஸோ என்ன வேணால் எது வேணால் சொல்லிக்கலாம். ஸ்டேட் லெவல் ரேங்க்கை பார்த்திங்கன்னா யாராலையுமே கெஸ் பண்ண முடியாது. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும்.
நண்பர்களே, இந்த மாதிரி தகவலை நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.